இந்த ராத்திரி நேரத்திலே கூட ராக்காலத்தினுடைய நன்மை என்ன அப்படி என்று சொன்னால், தரிசனம் ஸ்தோத்திரம் காண்கிற நேரம், தரிசனம் காண்கிற நேரம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தினால அதிகமாக ராக்காலங்களில் தான் நிறைய பேர் சொப்பனமும் காண்பாங்க, தரிசனமும் காண்பாங்க. சொப்பனம் வேறு, தரிசனம் வேறு. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். நமக்கெல்லாம் அதிகமாக நம்முடைய தூக்க நேரங்களில் வருவது சொப்பனம். நம்ம சொப்பனம் வரும் இல்லையா, நம்மை குறித்து அல்லது நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய வாழ்வின் பகுதிகளை குறித்து படுத்து கடந்துட்டு நம்ம பிளைட்டில் போடுற மாதிரி கனவு காணுவதில்லை, அது கனவு. ஆமென், ஸ்தோத்திரம். அப்படி அல்ல, நம்ம தூங்கும்போது சொப்பனங்கள் வரும். கர்த்தர் தமக்கு பிரியமான தேவ பிள்ளைகளுக்கு அவர்களுடைய வாழ்வை குறித்ததான காரியங்கள், நடக்க போகிற காரியங்கள், சூழ்ந்திருக்கிற காரியங்களை குறித்து சொப்பனங்களிலே பேச ஆரம்பிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் ஜெபம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற ஜெபித்து கொண்டு கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து கொண்டு நாம் ஒரு நித்திரை செய்யும் பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே, இந்த உலகத்தில், அந்த வாழ்வின் பகுதிகளிலே நமக்கு எதிரான சத்துருவின் நுகங்கள், மனுஷீக நுகங்கள் எல்லாம் விதமாய் சூழ்ந்திருக்கிறது, சூழ்ச்சி பண்றாங்க அப்படிங்கிறத சொப்பனமாய் கர்த்தர் காண்பிக்க ஆரம்பிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நாம் நமக்குரியவைகள், நம்மை சார்ந்தவைகளை காண்பது சொப்பனம். தரிசனம் என்பது தேவன் நம்மை கொண்டு அவருடைய நாம மகிமைக்காக நிறைவேற்ற வேண்டிய ஒரு திட்டத்தை நமக்கு காண்பித்து தருவது தரிசனம். அல்லேலூயா. அவருடைய திட்டத்தை, அவருடைய சித்தத்தை நம்மை கொண்டு நிறைவேற்றுவதற்காக நமக்கு காண்பித்து தருவது தரிசனம். அல்லேலூயா. நம்ம சொப்பனத்தில் எல்லாம் வித்தியாசம் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சொப்பனம் பார்க்கும்போது நிறைய நேரத்தில் நம்முடைய ஒரு திகில் நிறைந்த சொப்பனம் எல்லாம் பார்ப்போம். சிலர் சொப்பனம் பார்த்தா தான் எழும்பி உட்கார்ந்து ஐயோ பயத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது நம்முடைய வாழ்வை சார்ந்த, வாழ்வியலை சார்ந்த காரியங்கள். தொல்லைகள் திரட்சியினால கூட சொப்பனம் என்ன பண்ணுமா, பிறக்கும். பல காரியங்களை மன அழுத்தி கொண்டு இருக்கும் பொழுது அதை குறித்தே சொப்பனம் பிறக்கும். காண்கிற சொப்பனம் எல்லாம் உண்மையும் கிடையாது, காண்கிற சொப்பனம் எல்லாம் நிறைவேறவும் செய்யாது. அவன் ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தரால் நமக்கு ஒரு காரியத்தை குறித்து ஒரு சொப்பனம் பரப்படும் என்றால் அது நாம் விழிப்பாய் இருந்து ஜெபிப்பதற்கும், விழிப்பாய் இருந்து அதிலிருந்து காப்பாற்றப்படுவதற்கும் ஆண்டவராகிய தேவன் அந்த சொப்பனத்தை தருகிறார். அல்லேலூயா. ஆனால் இந்த தரிசனம் என்பது அப்படியல்ல. தேவ சித்தம், தேவ திட்டம் ஒன்று நடைபெற இருக்கிறது, நிறைவேற வேண்டியது இருக்கிறது. அதை நமக்கு தரிசனமாக ஆண்டவர் காண்பிக்கிறார். தரிசனமாய் காண்பித்து அதை பிடித்து கொண்டு ஜெபிக்கிறவர்களாகவும் அந்த தரிசனத்தை நிறைவேற்றுகிறவர்களாகவும் தேவன் நம்மை மாற்றுவதற்காக அந்த தரிசனத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தரிசனம் உருவாகும். ஆமென். அல்லேலூயா. அப்படின்னா வரப்போகிற அல்லது நிறைவேற்றப்பட வேண்டிய காரியங்களை குறித்த, வெகு தூரத்து காரியங்களை குறித்த தரிசனம் நமக்கு உருவாக ஆண்டவராகிய தேவன் நம்மை நடத்தி செல்ல அவர் விருப்பங்குள்ளவராய் காணப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்தினாலே வேதாகமத்தில் தரிசனம் அப்படி என்றால் நிறைய பரிசுத்தவான்கள் தரிசனத்தை பார்த்திருக்கிறார்கள். தானியேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிக்கிறதான நேரத்தில் தானியேல் 2:19 வாசிக்கும் பொழுது, பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. நேபுகாத்நேச்சர் ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். அந்த தரிசனம் அவனுக்கு புரியவில்லை. அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் இருந்த ஒருவருக்கும் அந்த தரிசனத்தை விளக்குவதற்குரிய ஞானம் இல்லை. ஆனால் அவன் ஸ்தோத்திரம், தானியேல் போய் ஜெபிக்கிறவனாயிருக்கிறான். பாருங்கள், தரிசனம் இவனுக்கு கிடைக்கல. பாபிலோன் ராஜா கண்ட தரிசனத்தை அறிந்து கொள்ளுவதற்காக தானியேல் போய், ஏன் தானியேல் ஜெபிக்கிறான்னா,
பாபிலோன் ராஜா அந்த பாபிலோன் தேசத்தில் இருந்த எல்லா ஞானிகளையும் அவன் ஸ்தோத்திரம் அழித்து விடுவதற்காக ஒரு தீர்மானம் பண்ணுகிறான். அப்பதான் இவன் போய் ஜெபம் பண்றான் ஆண்டவருடைய சமூகத்தை. இவனும் கேள்விப்பட்டு இவனும் ஒரு ஞானி ஆயிடுச்சே, ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்றான். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை அவன் பார்த்திருக்கிறான், அந்த தரிசனத்தை நீர் எனக்கு காமிச்சு தரணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுகிறார். அப்பொழுதுதான் ராக்காலத்திலே அந்த நேபுகாத்நேச்சருக்கு கொடுக்கப்பட்ட அந்த தரிசனம் இப்ப ஜெபிக்கிற தானியேலுக்குள் அங்கே கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, தேசத்துல பாபிலோன் ராஜா 127 தேசங்களுக்கு ராஜா. அவன் ஒரு தரிசனம், அவனுக்கு அதுக்கு என்னன்னு தெரியல. அவன் அதை ஒரு சொப்பனம் போல நினைச்சிட்டு போறான். அதை ஒரு காட்சியை பார்த்து விட்டு அவன் மிரண்டு போய் நிற்கிறான், என்ன பயத்தோடு நிற்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அதுல ஒரு ரகசியம் இருப்பதை, தேவ திட்டம் இருப்பதை, தேவ சித்தம் இருப்பதை ஜெபிக்கிற தானியேலினால் மாத்திரம்தான் அறிந்து கொள்ள முடிந்தது. அல்லேலூயா. அப்ப தரிசனம் அதிகமாக யாருக்கு புலப்படும் என்றால், யாருக்கு தெளிவு வரும் என்றால், யாருக்கு தரிசனத்தை கொடுப்பார் என்றால், அதிகமாய் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தேவ திட்டத்தின் தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்க ஆரம்பிப்பார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேபுகாத்நேச்சர் குழம்புகிறான், என்ன செய்வதுன்னு தெரியல, கலங்குகிறான். அப்படியே பயம் திகிலும் அவர்களை பிடித்து கொள்ள ஆரம்பிக்கிறது. ஆனால் இந்த தானியேலன்னா குழப்பை தேவ சமூகத்துல போய் ஜெபம் பண்றான். அன்னைக்கு அந்த நேபுகாத்நேச்சருக்கு கொடுத்த அதே தரிசனத்தை ஆண்டவராகிய தேவன் ராக்காலத்துல தானியேலுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. ராக்காலங்கள் நீங்க ஜெபிச்சீங்கன்னா ஆண்டவர் தம்முடைய ரகசிய தரிசன திட்டங்களை நம்மோடு கூட பகர ஆரம்பிப்பார். அல்லேலூயா. நம்மோடு கூட அவர் பங்கிட்டு கொடுக்க ஆரம்பிப்பார். அவருடைய இருதயத்தை அறிந்து ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அதை அவரை அவங்க விளம்பி கொடுக்க ஆரம்பிப்பார். என்னுடைய இருதயத்தில் இப்படி இருக்குது, என்னுடைய திட்டம் இப்படி இருக்குது, இதை நீங்க நிறைவேற்றணும், இதை நிறைவேறும் அப்படி என்று சொல்லி ஆண்டவர் காட்டி கொடுக்கிறார். இப்போ தானியேல் பாருங்க, நேபுகாத்நேச்சர் ஏதோ செய்யான தரிசனத்தை பார்க்கிறான். அவனுக்கு அதனுடைய அர்த்தம் தெரியாது, அவனுக்கு சம்பவிக்க போகிற காரியம் தெரியாது, என்ன நடக்கும் என்பது தெரியாது. ஆனால் ஜெபிக்கிற தானியேலுக்கு அதே தரிசனத்தை கொடுத்து அந்த தரிசனம் குறித்த காலத்துல நிறைவேறும் என்று சொல்லுகிற அந்த அருமையான ஒரு வெளிப்பாட்டையும் அதனுடைய விளக்கத்தையும் தானியேலுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தேசத்துல என்ன நடைபெறும் அப்படி என்று சொல்லி ஆண்டவர் அப்படியே வரைபடம் போட்டு காட்டி கொடுப்பார். ஆமா, இப்படி எல்லாம் நடக்கும்ப்பா, இப்படி எல்லாம் நிறைவேறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல முறை இந்த அனுபவத்தை நான் அடைஞ்சிருக்கிறேன். ஆண்டவர் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் போது சில ஏரியாக்களை குறித்து, சில நபர்களை குறித்து, சில குடும்பங்களை குறித்து அவை ஸ்தோத்திரம் இந்த இடத்துல ஜெபம் நடத்தி கொண்டிருக்கும் போது கூட சில காரியங்களை குறித்து பிரத்யேகமாக அவை ஆண்டவர் அப்படி ஒரு வரைபடம் போல அதை காட்டி தருவதை நான் பலமுறை உணர்ந்திருக்கிறேன், அனுபவித்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் அதை தரும் பொழுது ஆவியானவர் அந்த திட்டத்தை, அல்லது அது ஒரு நல்ல திட்டமா இருக்கலாம், இல்லது ஆண்டவருடைய கோபத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கலாம், எதுவானாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லித்தான் ஆண்டவர் அதை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தரிசனம் ராக்காலங்களில் தான் அதிகமான தரிசனங்கள் பிறக்க ஆரம்பிக்கும். ராக்காலத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது தானியேலுக்கு தரிசனம் உண்டாக ஆரம்பிக்கிறது. ஆமென், அல்லேலூயா. நம்ம அப்படி பழகணும் ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவரே, சம்பவிக்க போகிற காரியங்கள், ஆண்டவரே எங்க கிராமத்தில், எங்க பட்டணத்தில், எங்க தேசத்தில் நடக்க போகிற காரியங்களை எனக்கு தரிசனமாய் சொல்லித்தாரோ, அதுக்காக ஜெபிக்கணும், அதுக்காக நான் பிரயோஜனப்படணும், எனக்கு சொல்லித்தாரோ அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்கணும். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மோடு கூட அவருடைய இருதயத்தில் இருக்கிற திட்டங்களை நமக்கு சொல்லித்தர ஆரம்பிப்பார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள்ல நம்முடைய ஸ்தோத்திரம் அந்த நம்முடைய கிராமம் பரடியை குறித்து தான் ஒரு காட்சியை
ஆண்டவர் சொல்லி சபைக்கு சொல்லி ஜெபித்து கொண்டே வந்தோம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரஜாதிகளுக்கு அதை குறித்து தெரியாது, இங்கே சபைக்கு வராதவங்களுக்கு அதை குறித்து தெரியாது. நம்ம ஜனங்களும் அதை குறித்து இடத்துலையும் ஷேர் பண்ணவே இல்லை. ஆனால் நம்ம ஜனங்கள் என்ன நினச்சாங்கன்னா, ரட்சிக்கப்படாதவனுக்கு தான் அது வரும், அது அங்கே இருக்கிற வேற யாருக்கோ விக்கிரக ஆராதனை செய்கிறவனுக்குத்தான் வர அப்படி என்று சொல்லி மெத்தனமாக இருந்து விட்டார்கள். ஆனால் ஸ்தோத்திர அந்த சம்பவம் எப்படி ஆண்டவர் தரிசனமாய் காண்பித்து சொன்னாரோ அதே காரியத்தை அப்படி அந்த தெருவில் நடக்கிற பொழுது ஸ்தோத்திரம் பிறகு சொல்றாங்க, ஆண்டவர் சபைக்கு சொன்ன அந்த தரிசனத்தின்படியே நடந்தது. ஒரு கூட்டம் அப்படியே அழுது கலங்கி கொண்டிருக்கிறது, இரத்த களரிகளாய் மாறிக்கொண்டிருக்கிறது. பயங்கர கலகங்களும் பயங்கர ஸ்தோத்திர சண்டைகளும் உருவாகி கொண்டிருக்கிறது. சமாதானம் இல்லாமல் மனிதன் அங்கெங்கும் அலைவாய்ந்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் அப்படியே நாங்கள் கண்ணார கண்டு கர்த்தர் சொன்ன காரியத்தை நினைச்சோம் அப்படி என்று சொல்லி சொல்லுகிறார். அப்படி அல்ல, கர்த்தர் தரிசனத்தை முன்கூட்டியே தருவது ரெண்டு காரியத்திற்கு. ஒன்று, அதை கர்த்தர் நிறைவேற்றுவார், நன்மையாய் நிறைவேற்றுவார், நன்மையான காரியங்களை நிறைவேற்றுவார். தீமையான காரியத்தையும் ஜெபிக்கிறவனால தடுக்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவரே தரப்பில் நிற்கிறவனால தடுக்க முடியும். ஆண்டவரே இது எங்களுக்கு வேண்டாம் அப்படி என்று சொல். ஆமென். ஒரு சௌரி அதில் சொன்னாங்க, நான் சாதாரணமாக இருந்து விட்டேன், எனக்கெல்லாம் வராது, எனக்கெல்லாம் இதெல்லாம் வராது, அது யாருக்கோ வந்துட்டு போகுதுன்னு நினைச்சேன். ஆனால் நான் ஜெபிச்சிருந்தேன்னா என் குடும்பத்தை தப்ப விட்டுருக்கலாம் அப்படி என்று சொன்னாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் தரிசனம் என்பது நிறைவேறுகிற காரியம். அது தேவனுடைய கோபமாக வெளிப்படும், தேவ திட்டமாக வெளிப்படும். அல்லேலூயா. தேவ திட்டம் இந்த பகுதி எல்லாரும் ரட்சிக்கப்படுகிற மாதிரி, தேவனை ஆராதிக்கிற மாதிரி ஒரு தரிசனத்தை தருவார் என்றால் அதை நிறைவேறுவதற்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்கணும். இந்த தேசத்திலே ஒரு அழிவு வருக போகிறது என்றால், தேவ கோபம் வெளிப்பட போகிறது என்றால் ஆண்டவருடைய சமூகத்தில் தரப்பில் நிற்கணும். ஆண்டவரே அழிச்சிடாதீங்க, ஆண்டவரே அந்த தீமை வர வேண்டாம், ஆண்டவரே அந்த அக்கிரமங்கள் வர வேண்டாம் அப்படி என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம நிற்கணும். ஆண்டவருடைய நாமத்தை அப்ப தரிசனம் அது ராக்காலங்களிலே உண்டாகிற தரிசனம், அது தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய அந்த மனதினுடைய ஏக்கங்களும் விருப்பங்களும் கோபங்களும் தரிசனமாய் ஆண்டவர் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கும் அந்த தரிசனத்தை ஆண்டவர் தருவார். அந்த தரிசனத்தை நம்ம திரைத்து இதெல்லாம் நம்ம ஒருவேளை நம்ம பிரமை அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் கூட ஆண்டவர் தருகிற தரிசனத்தை நம்ம விட்டுருவோம். இல்லைங்க, ஒன்று ஆண்டவர் அவருடைய கோபத்தை வெளிப்படுத்துவதா இருக்கும், இல்லைன்னா அவருடைய பலத்த கிரியைகளை வெளிப்படுத்துவதா இருக்கும். அந்த ஏதாவது அவருடைய கிரியை பலத்த அசைவுண்டாக, ரட்சிப்புண்டாக, விடுதலை உண்டாக, தேசம் காப்பாற்றப்படுவதற்குரிய தரிசனம் பிறக்கும் என்றா அப்படியே சீக்கிரம் செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கணும். அவருடைய கோபம் வெளிப்படுவதற்குரிய தரிசனம் உருவாகும் என்றால் அல்லேலூயா. கர்த்தரே ஸ்தோத்திரம். இதெல்லாம் எல்லா பகுதியை குறித்தும் குடும்பங்களை குறித்தும் தரிசனம் ஸ்தோத்திரம். தேவ கோபம் வெளிப்படுகிற மாதிரி, அல்லது ஒரு சண்டைகள் மூழ்கிற மாதிரி, கலவரங்கள் உருவாகிற மாதிரி, மக்கள் கொந்தளிக்கிற மாதிரி தரிசனம் நமக்கு வரும் என்றால் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கணும். ஆண்டவரே அழிச்சிடாதீங்க, ஆண்டவரே உடைய இரக்கம் உண்டாகட்டும், ஆண்டவரே உடைய தயவு உண்டாகட்டும் அப்படி என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆவியானவர் ஸ்தோத்திரம் அங்கே நமக்கு சொல்லுவதை அப்படியே புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி செயல்பட வேண்டும். ஒரு 4 வாரங்களுக்கு முன்பாக ஆவியானவர் ஒரு வெள்ளிக்கிழமை ஜெபத்தில் திடீரென்று சொன்னார், தேசங்களிலே பயங்கரமான அழிவு வரும் அப்படி என்று சொல்லி. யாரும் எதிர்பார்க்க முடியாத அழிவு பாருங்க. நமக்கெல்லாம் செய்தியெல்லாம் லேட்டாக தான் கிடைக்கும். அந்த நம்முடைய ஸ்தோத்திர வட இந்தியாவின் உயர்ந்த இமாச்சல் பிரதேசம், அந்த சிக்கிம்,
ஆமே ஸ்தோத்திர காஷ்மீர்ல எல்லாம் ஆமே ஸ்தோத்திர மேக வெடிப்பினால அந்த மலைகளும் பாறைகளும் எல்லாம் உருண்டு நூற்றுக்கணக்கான பேர் இறந்து போகிறாங்க. நூற்றுக்கணக்கான பேர் ஆமை வீடுகள் இல்லை, கார்கள் எல்லாம் அடித்து கொண்டு செல்லப்படுகிற நம்முடைய தேசத்தில் எப்படின்னா உலகத்தின் மற்ற பகுதிகளை பார்த்தீங்கன்னு சொன்னா ஆமை ஸ்தோத்திர ஆண்டவர் காட்டின ஒரு தரிசனத்தின்படியே அப்படியே வீடுகள் எல்லாம் அடித்து கொண்டு செல்லப்படுகிற முழு வீடுகள் அப்படியே அடித்து கொண்டு செல்லப்படுகிறது. மக்களுக்கு மரண ஓலம் எங்கே ஆமை ஸ்தோத்திரம் ஆறு ஆமே ஸ்தோத்திர நம்முடைய தேசத்தில் நடந்த அந்த பயங்கரமான அந்த நிலச்சரிவுகளில் பல அடுக்கி குப்பைகளே தேங்கி ஆமை கிடந்தது அப்படி என்று சொல்லப்படுது. அப்படின்னா அன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணோம், கத்த காண்ற ஆமை அந்த தரிசனத்தை வச்சு உடனே ஜெபம் பண்ணோம். ஆமை ஸ்தோத்திரம் ஒருவேளை அந்த ஜபத்துக்காக கூட கத்தர் சில இறக்கத்தை பாராட்டி இருக்கலாம். அல்லேலூயா. அவன் தொடர்ச்சியா ஜெபம் பண்ணான்னா இல்லை நம்ம நான் ஸ்தோத்திரம் நான் ஜெபம் பண்ணல, என்னை ஞாபகம் வரும்போது தான் ஜெபம் பண்ணுவேன். அவன் ஸ்தோத்திரம் நிறைவேறுக்காக நிறைய காரியங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது நான் சொல்லுவேன், இன்னைக்கு யாருக்கெல்லாம் ஜெபிக்கணுமோ எதுக்கெல்லாம் ஜெபிக்கணுமோ எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே, எனக்கு சொல்லித்தாங்க. யாரெல்லாம் எதையெல்லாம் ஞாபகத்து கொண்டு வராரோ, எதுக்கெல்லாம் ஜெபிக்கணும் யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும்னு சொல்றாரோ அந்த காரியங்களுக்காக அவன் கிருபையாய் ஜெபிக்க கர்த்தர் மட்டும் உதவி செய்கிறார். அல்லேலூயா. அவன் தரிசனம் என்கிறது ரொம்ப கவனம். உங்களுக்கும் அது வரும். ஜெபிக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக ஆண்டவர் காரியத்தை சொல்லி கொடுப்பார். நான் ஏற்கனவே சொல்லி ஜெபிக்கிறவன் என்கிறவன் தேவனோடு இணைக்கப்பட்டவன். அவனுக்கு தான் அவனுடைய உள்ளத்து ரகசியத்தை சொல்லி கொடுப்பான். இப்படி நான் செய்ய போறேன், இப்படி நான் பண்ண போகிறேன், இப்படி நான் நடத்த போகிறேன், அப்படி எல்லாம் ஆண்டவர் சொல்லி கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப அந்த ஜெப வாழ்க்கையில தானியேல் உறுதியா இருந்தபடினால நேபுகாத்நேச்சர் கண்ட அந்த தரிசனத்தை அவனுக்கு ஒண்ணுமே தெரியல, குழம்பிட்டு இருக்கிறான். நான் நினைக்கிறேன் அவன் இந்த ராஜ்ய பாரமே வேண்டான்னு நினைச்சிருப்பான். என்னடா இது இவ்வளவு பெரிய பயங்கரம் திகில் நிறைந்த ஒரு சொப்பனம் அப்படின்னு. ஆனா தானியேல் போய் ஜெபம் பண்றான், ஆண்டவரே நான் அவனிடத்துல போய் என்ன சொப்பனேன்னு கேட்க மாட்டேன், நீங்க எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே, நீங்க எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. என்ன சம்பவித்து? ராஜாவினுடைய முகம் ஏறுபட்டு இருக்கிறது, ரொம்ப கோபத்தோடு இருக்கிறான். என்ன சம்பவம்? போய் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான். ராக்காலங்களில் உட்கார்ந்து ஜெபம் பண்றான். நான் ஏற்கனவே சொன்னது போல ஏன் ராக்காலத்தை தெரிஞ்செடுக்கன்னா மனித தொந்தரவுகள் நமக்கு குறைவு. அல்லேலூயா. ராக்காலங்களில் ஃபோன் கால் வர்றது குறைவு, ராக்காலங்களில் நம்ம மனுஷ சஞ்சாரங்கள் குறைவு. அதனால்தான் இவன் ராக்கால இவன் பெரிய ஒரு பெரிய அதிகாரி. அப்போ இவனுக்கு தொந்தரவு இல்லாத நேரம் ராக்கால நேரம். ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆண்டவரே என்னப்பா இப்படிங்க ராஜா கலங்கி கொண்டு இருக்கிற என்ன அவருக்கு காண்பித்தீர், அப்படி எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் அவனுக்கு ராக்கால தரிசனங்களிலே அவனோடு கூட இடைபட ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. நீ செய்ய போகிற நடக்க போகிற காரியங்களை குறித்து ஆவியானவர் சொல்லிக் கொடுக்கிறார். பாருங்கள், ராஜ்யங்களை குறித்து சொல்லிக் கொடுக்கிறார். வரப்போகிற பாபிலோன் ராஜ்யம், மேதியா பெர்சியா ராஜ்யம், கிரேக்கு ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யத்தை குறித்து சொல்லிக் கொடுக்கிறார். ஏன்? ஆண்டவருடைய நாமத்தினாலே கடைசியாக இந்த உலகத்திலே சாம்ராஜ்யமாய் தோன்றின ஆங்கிலேய சாம்ராஜ்யத்தை கூட குறித்து தானியேலுக்கு அன்றே சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. கடைசியில இப்பொழுது இருக்கிற அரசியல் அமைப்பை அரசியல்களை கூட சொல்லிக் கொடுத்தார். ஒருவரோடு ஒருவர் என்ன பண்ண மாட்டாங்க, ஒட்ட மாட்டாங்க. எப்படி களிமண்ணும் இரும்பும் ஒன்றாக கலக்க முடியாதது போல பார்க்கும்போது கை கொடுப்பாங்க, பார்க்கும்போது தோளில் கை போட்டுக்குவாங்க, நல்லா சேர்ந்து போஸெல்லாம் கொடுப்பாங்க போட்டோவுக்கு. ஆனால் பின்னாடி வந்த உடனே மாறி மாறி அவங்களுக்கு விரோதம் அறிக்கையிடுவாங்க. இல்லைன்னா செய்தித்தாளில் பாருங்க, அவன் நல்லா போஸ் கொடுப்பாங்க, போஸ் கொடுத்துட்டு திரும்பி வந்து அடுத்த ஃப்ளைட் ஏறதுக்குள்ள பேட்டி கொடுப்பாங்க. இல்லை இவனோட அப்படி கிடையாது அப்படின்னுவாங்க, ஏன்னா ஒட்ட மாட்டாங்க. அதை குறித்து கூட தானியேலுக்கு தரிசனத்தை கண்டார். அல்லேலூயா. பாருங்க, அது ஒரு தேவ மனிதனுடைய தரிசனம் எவ்வளவு சிறப்பான ஒரு ராஜ்யங்களை குறித்து வரலாற்றுகளை குறித்த தரிசனத்தை காண்கிறார். அவன் தரிசனம் என்பது ரக்காலங்களிலே தேவ சமூகத்தில் நின்று ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தேவ திட்டத்தை ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பது தான் தரிசனம். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதே ஏசாயாவின் புஸ்தகம் 29வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏசாயா 29 அதனுடைய 11 வாசிக்கும் பொழுது
பாருங்க, தரிசனமெல்லாம் உங்களுக்கு முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களை போல் இருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். பாருங்க, தரிசனம் எல்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு முத்திரிக்கப்பட்ட, ஒரு சீலிடப்பட்ட ஒரு புத்தகம் எப்படி இருக்கிறதோ. நாம இப்ப ஒரு காரியத்தை உங்களை இன்னும் விளக்கமா சொன்ன, ஒரு கவருக்குள்ள ஒரு லெட்டரை வச்சிருக்கிறாங்க, மேல நல்லா ஒட்டியாச்சு. ஒட்டிட்டு நமக்கு தெரியும் உள்ள லெட்டர் ஏதோ இருக்கிறது, ஆனா என்ன எழுதி இருக்கிறதுன்னு நமக்கு என்ன பண்ணாது, தெரியாது. அதே போல்தான் தரிசனம். அப்ப யார் இதை அதை அறிந்து கொள்ள முடியும்னு சொன்னா, அந்த சீலை உடைச்சு உள்ள என்ன இருக்கிறதுன்னு அறிய விரும்புகிறவன் அல்லது அதற்குரியவன் அதை பார்த்து அதை எடுத்து படிக்கும் போதுதான் அது நம்ம அந்த ரகசியம் நமக்கு தெரிய வரும். அதை போலத்தான் ஆண்டவருடைய தரிசனம் எல்லாம் எப்படி இருக்கிறது என்றால், முத்திரையிடப்பட்ட ஒரு புத்தகத்தை போல் இருக்கிறது. ஒருவர் அது அவனை கையில கொடுத்து இதை வாசி என்றால் அவன் இது என்னால் கூடாது, இது முத்திரித்திருக்கிறது என்பான். அப்ப யாருக்கு இது வெளிப்படுன்னா, ஜெபிக்கிறவனுக்கு இது வெளிப்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ரகசியத்தை குறித்து, தேவ தரிசனத்தின் ரகசியத்தை குறித்து ஆண்டவராகிய தேவ ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஜெபிக்கிறவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதற்காக ஆண்டவராகிய தேவன் அந்த ரகசியங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அதைத்தான் தானியேலுக்கு கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. இல்லைன்னா சும்மாலாம் ரகசியம் எல்லாம், தரிசனம் எல்லாம், ஒரு தரிசனம் பார்த்துட்டு அப்படியே ஸ்தோத்திரம் என்னன்னு புரியல அப்படின்னு சொல்லி போயிடுவோம். ஆனா தரிசனத்துக்குள் இருக்கிற ரகசியத்தை, தேவ திட்டத்தை ஜெபிக்கிற ஒருவரால தான் அறிந்து கொள்ள முடியும் என்று பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு 33 அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோபு 33 அதனுடைய 16 வாசிக்கும் பொழுது, ஆமென், ஸ்தோத்திரம். வாங்க வாசிங்க. அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷருடைய செவிக்கு, பாருங்க, அல்லேலூயா, ராக்கால தரிசனங்களில் மனுஷனுடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போட்டு, பாருங்க, ஏற்கனவே சொன்ன ஆண்டவருடைய தரிசனம் கோபமாக வெளிப்படும். ஆமென். அது ஆமென், ஸ்தோத்திரம், அனுகூலமாக சாட்சியாக வெளிப்படும். இந்த இடத்துல சொல்றார், அவருடைய தண்டனையாக வெளிப்படுகிற தரிசனம். அப்போ அவன் சொன்னார், தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்துகிறார். தரிசனம் கொடுத்து ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால சொல்லுகிறோம், ராத்திரி நேரத்தில் ஆண்டவர் சில காரியத்தை காண்பிச்சு எழும்பி சோமன சொன்னா அப்படியே அவன் மெத்தனமா இருந்துடாதீங்க. ஒருவேளை நம்ம குடும்ப காரியமா இருக்கலாம், தேசத்தை குறித்த காரியமா இருக்கலாம், அல்லது நம்முடைய பகுதி ஜனங்களை குறித்த காரியமா இருக்கலாம், எனக்கு எதிராக கிரியை செய்கிற பொல்லாங்கனுடைய திட்டமா இருக்கலாம். ஆனா தேவ சமூகத்துல சொப்பனத்திலே மனுஷனுடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்துவதான் தரிசனம். அல்லேலூயா. ஆமா, சொப்பனங்கிறது வேறு, தரிசனங்கிறது வேறு. கர்த்தர் செய்ய போகிற காரியத்தை வெளிப்படுத்துவதான் தரிசனம் ஆண்டவருடைய நாமத்தினால. மற்றபடி சொப்பனங்கள் தொல்லையினுடைய திரட்சினாலே பிறக்கும். சில நேரங்களை ஜெபித்து கொண்டு கிடக்கும் பொழுது, படுத்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவராகிய தேவன் சில வாழ்வியல் சம்பந்தமான சொப்பனங்களை தருவார். ஆனால் தரிசனம் என்பது அப்படி அல்ல, தேவ திட்டமும் தேவ ரகசியமும். அல்லேலூயா. அவன் ஸ்தோத்திர. செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்துவதுதான் தரிசனம். அந்த தரிசனம் ஸ்தோத்திர நம்முடைய கண்களுக்கு தெரியணும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஜெபத்தில் வளர வளர கர்த்தர் நமக்கு தரிசனங்களை கொடுக்க ஆரம்பிப்பார். கர்த்தர் நம்மோடு கூட பேச ஆரம்பிப்பார். கர்த்தர் என்ன, அவருடைய இருதயத்தில் இருக்கிறத நமக்கு வெளிப்படுத்துவது தான். ஒரு சிநேகிதனுக்கு தான் இன்னொரு சிநேகிதன் தன் இருதயத்தில் இருக்கிறத என்ன பண்ணுவான், வெளிப்படுத்துவான். அதே போல
கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கத்தான், அந்த ஜெபத்தின் மூலமாக அவரோடு இணையதான் ஆண்டவர் தம்முடைய ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். தாம் செய்ய போகிற காரியத்தை வெளிப்படுத்துவார். நீங்க பாருங்க, ஆபிரகாம் ஒரு ஜெப வீரர். ஆண்டவருடைய தரிசனமும் திட்டமும் என்ன? அவன் சோதம் குமாராவினுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் சோதம் குமாராவை அழிக்க வேண்டும் என்று சொல்லி இறங்கி வருகிறார். ரகசியத்தோடு இறங்கி வருகிறார். அப்பொழுது ஆபிரகாமினுடைய வீட்டினுடைய வாசற்படியில் உட்கார்ந்து இருக்கிறார். அவன் உட்கார்ந்து 3 புருஷர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பாருங்க, கர்த்தர் எப்படி ஒரு ஜெபிக்கிற மனுஷனை தூண்டுகிறார் பாருங்க. இவன் வந்து அவன் நல்ல ஆகாரத்தை கொடுக்கிறான். நல்ல ஆகாரத்தை கொடுக்கிறான். இளம் கன்றை அடித்து நல்ல அப்பங்களை சுட்டு நல்ல திருப்தியாக புசிக்க வைத்து அவன் இவங்க போகிற நேரத்தில் அவன் ஸ்தோத்திரம், இப்போ எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுட்டே இருக்கிறான். அவன் சொல்றாங்க, அந்த சோதம் குமாராவை அழிக்க போகிறோம். அவன் ஸ்தோத்திர தரிசனத்தை சொன்ன உடனே அவன் ஸ்தோத்திரம் எப்படி சொல்லிட்டு சொன்னா, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. அல்லேலூயா. அப்ப ஜெபிக்கிற ஆபிரகாமுக்கு கர்த்தர் அந்த அவனுடைய சகோதரனுடைய மகன் லோத் இருக்கிற சோதோம் குமாராவினுடைய அழிவை குறித்து அவர் வெளிப்படையாய் பேச ஆரம்பிக்கிறார். அவருக்கு அவர் உள்ளத்தில், ஆண்டவருடைய உள்ளத்தில் இருந்த அந்த கோபம், அந்த வாரத்தை ஜெபிக்கிற ஆபிரகாமுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய தரிசனம் அவன் ஜெபிக்கிற ஆபிரகாமுக்கு மறைவா இருக்கல. உடனே அந்த தரிசனத்தை கேட்ட உடனே, அழிக்க போகிறோம் அப்படிங்கிற திட்டத்தை கேட்ட உடனே, இவன் நமக்கு என்னப்பா, நமக்கு சேஃபான ஒரு வாழ்க்கை இருக்கிறது, நமக்கு பாதுகாப்பான ஒரு இடம் இருக்கிறது, சோதோம் குமாரத்தானே அழிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி அவன் மெத்தனமா இருக்கல. அதுதாங்க ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கை. தரிசனத்தை எதற்காக தருகிறார்? தரிசனத்தை ஆண்டவர் எதற்காக நமக்கு கொடுக்கிறார்? தரிசனத்தை எதற்காக நம்மிலே ஆண்டவர் அதை நமக்கு காண்பித்து தருகிறார் அப்படி என்று சொன்னால், ஆண்டவருடைய நாமத்தினாலே அந்த காரியத்தை வைத்து நாம் அதிகமாய் ஜெபிப்பதற்கு ஆண்டவராகிய தேவன் அந்த தரிசனத்தை நமக்கு தருகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க அந்த 18வது அதிகாரம் ஆதியாகமத்தில் வாசிக்கும் பொழுது ஆவியானவர் ஸ்தோத்திரம் அந்த 22வது வசனம் 18-22 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அந்த புருஷர் அவிடமிட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். செபம் போறீங்க, சோதோம் குமாரத்துக்கு போறீங்க, எதுக்கு போறீங்க? என் வீட்டுக்கு வந்தீங்க, ஆகாரத்தை புசிச்சிங்க, என்னை ஆசீர்வதிச்சிங்க, ஓகே. ஆனால் சோதோம் குமாராவுக்கு எதுக்கு போறீங்க? ஆண்டவருடைய இருதயத்தின் பாரத்தை அறிந்து கொள்ளுவதற்காக தரிசனம் உள்ளவன் கேட்க ஆரம்பிக்கிறார். உடனே ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோடு அமை ஸ்தோத்திர நீதிமாரையும் அழிப்பேனோ. அமை ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆவியானவர் அமை 18 சொல்லுகிறார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. அல்லேலூயா. ஜெபிக்கிறவருக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், மறைக்க மாட்டேன். செய்ய போகிற காரியம் இன்றைக்கு தரிசனம் ரொம்ப முக்கியம். தரிசனம் அமை ஸ்தோத்திரம். நமக்கு ஆண்டவர் தரிசனத்தை சில நேரத்தில் சிலருக்கு ஊழியங்களை அழைப்பை தரிசனமாய் கொடுப்பார். மீன்கள் பிடிக்கிற மாதிரி, ஆமென், அல்லேலூயா, வலை வீசுற மாதிரி, மீன்களை பிடிச்சு கூடையில் போகிற மாதிரி. கூடையில் பிடிச்ச மீனை பிடிக்கிற மாதிரி இல்லை, ஆமென். ஏற்கனவே கஷ்டப்பட்டு ஒரு ஊழியக்காரன் ஸ்தோத்திர அல்ல தேவ பிள்ளைங்க கஷ்டப்பட்டு கற்ப வேதனை அடைஞ்சு ஒரு ஆத்மாவை தேவ சமூகத்தில் கொண்டு வருவாங்க, ஆமென். ஆமாம், எனக்கு அந்த ஆத்மாவை நான் பிடிச்சிட்டு போகணுங்கிற தரிசனம் இல்லை, அது சாத்தான் கொடுக்கிற தரிசனம். தரிசனம்னா எவ்வளவோ ஆத்மாக்க கடல்ல இருக்கிறாங்க இல்லையா? ஆமாம், கடல்ல இருக்கிறாங்க. அந்த மீனை பிடிச்சு கூடையில் வச்சு தேவ சமூகத்தில் கொண்டு வருகிற தரிசனம் உண்டாகணும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். இங்க ஆண்டவருடைய நாமத்தில் இப்ப தரிசனத்தை சொல்லியாச்சு. இவன் நிற்கிறத நிலையை பார்த்து ஆண்டவர் தரிசனத்தை சொல்லிக் கொடுக்கிறார். ஆண்டோட இருதயத்தில் இருக்கிற பாரத்தை சொல்லிக் கொடுக்கிறார். இருதயத்தில் இருக்கிற அந்த கோபத்தை சொல்லிக் கொடுக்க, இதக்கா அழிக்கத்தான் போறான் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. அவன் பரிதாபமா நிற்கிறான். நம்ம என்ன எப்பா, நம்ம ஏரியா, நம்ம குடும்பம்,
காப்பாற்றப்பட்டது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே வேணாம், இந்த சைடில் நின்று பாடுவோம். கிருபையே கிருபையே, நான் காக்கப்பட்டது கிருபையே. ஆமென். என் மேலே எவ்வளோ கிருபை வச்சிருக்கிறார், உண்மைதான். ஆனால் சகோதரன் அழிய போகிறான், சகோதரனுடைய ஏரி அழிய போகிறது. கர்த்தர் தரிசனம் கொடுக்கிறார். இவனால் சும்மா இருக்க முடியல. 50 ஆண்டவரோடு கூட அவன் ஸ்தோத்திர சம்பாசிக்க ஆரம்பிக்கிறான். ஆண்டவரே ஓகேப்பா, அவனுக்கு தெரியும் 50 நீதிமான்கள் இருக்க மாட்டாங்கன்னு தெரியும். லோத்துவும் அவனுடைய குடும்பத்தாரும் தான் ஒருவேளை நீதிமானாக இருக்க முடியும்னு அவனுக்கு தெரியும். ஆனால் ஏன்னா ஒரேடி 5 கொண்டு வந்தா. அவன் ஸ்தோத்திர ஆண்டவர் அவனுடைய ஜபத்துக்கு பதில் தராமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கெஞ்ச ஆரம்பிக்கிற. 50 தூக்கிற. ஆண்டவரே 50 நீதிமான்கள் இருந்தால் ஆண்டவரே தேசத்தை அழிப்பீரோ அப்படின்னு கேட்குறான். உடனே சொல்ற, இல்லைப்பா, நீ ஜபிக்கிறவன் 50 நீதிமான்கள் இருந்தால் என்ன பண்ண மாட்டேன், தேசத்தை நான் அழிக்க மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் ஆமென் 23 அதை வாசிக்கிறான். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனை நீதிமானை அழிப்பீரோ, பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருந்தால். அல்லேலூயா. அடுத்து அதோடு சொல்கிறான் பாருங்க, ஆண்டவர் சொல்ல அழிக்க மாட்டேன். இப்போ இறங்கி வரான். என் ஆண்டவர் எப்படி அவருக்கு கோபத்தை ஆற்றணும்னு இவன் நல்லா பழிச்சு வச்சிருந்தான் போல. 45 நீதிமான்கள் இருந்தால். அல்லேலூயா. 28 சொல்லுவான், அவன் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள். உண்மையில இந்த ஆபிரகாமுடைய ஜபத்தை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எப்படி ப்ளீஸ் பண்ணுறான் பாருங்க. அவன் ஸ்தோத்திரம் அந்த கணக்கில் எவ்வளோ நேக்கா கணக்கு சொல்கிறான் பாருங்க. ஆண்டவரே 50 45 அப்படி சொல்லலை. ஆண்டவர் 50 ஒருவேளை நான் சொன்ன மாதிரி 50 நீதிமான்கள் இல்லாமல் 5 பேர் குறைந்திருந்தால், 45 பேர் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிப்பீரோ. சரிடா, அழிக்க மாட்டேன். உடனே ஆண்டவர் சரி, இன்னும் கோபம் வராமல் இருப்பதாக அப்படின்னு சொல்லிட்டு 29 சொல்கிறான், அவன் ஸ்தோத்திரம் 40 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ அதை அழிப்பீரான்னு கேட்டான். இல்லை, நான் அழிக்க மாட்டேன் அப்படி சொன்ன. அடுத்து 30 வர்றான். அடுத்து அவை 30வது வசனத்தில் 30 நீதிமான்கள், 31வது வசனத்தில் 20 நீதிமான்கள், 32வது வசனத்தில் 10 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ. அல்லேலூயா. அப்படின்னா எவ்வளவு கெஞ்சிரான் பாருங்க. ஆமாம், எவ்வளோ கெஞ்சிரான் ஆண்டவர். 50 45 40 30 20 10 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரும். அப்போ பார்க்குறாரு, அழிக்க மாட்டேன் போ. 10 நீதிமான்கள் இருந்தாலும் என்ன பண்ண மாட்டேன், அழைக்க மாட்டேன். இப்போ இவனுக்கு ஓரளவுக்கு திருப்தி ஆயிடுச்சு. பரவாயில்ல, என் சகோதரனுடைய குடும்பம் கண்டிப்பாக காப்பாற்றப்படும், என் சகோதரனுடைய பிள்ளைகள் காப்பாற்றப்படுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு கூட அந்த இடத்தை விட்டு வருகிறான். பாருங்க, தரிசனம் உள்ளவன், தரிசனம் பெற்றவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஆண்டவரே அழிக்காதிரும் அழிக்காதிரும் அழிக்காதிரும். அப்போ தேவ கோபம் வெளிப்படுகிற காலத்தில் தரிசனமுள்ள தரிசிக்கிற தேவ பிள்ளைங்க, இந்த தரிசனத்தை உள்வாங்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். நான் ஏற்கனவே சொன்ன நம்முடைய விசுவாச பிள்ளைகள் கூட ஆண்டவர் சொன்ன தரிசனத்தை பார்த்து மெத்தனமாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் பின்னாடி சொல்கிறாங்க, இது ஏன் வீட்டுக்கு வருன்னு நான் நினைக்கவே இல்லை. யாருக்கு வருன்னு சொன்னார் ஆண்டவர்? உன் பகுதியில் வரப்போகுதுன்னு சொன்னார். அப்போ எல்லாரும் எல்லாம் ஜபிக்கணும், ஜபிக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூட எல்லாம் ஜபிக்கணும். அல்லேலூயா. கொஞ்சம் 2-3 வருடம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனபுத்த பகுதியில் ஒரு காட்சியை ஆண்டவர் சொல்லி, இப்படி அமே ஸ்தோத்திரம் ரத்தம் வடிய வருவார்கள் என்று சொல்லி ஒரு காட்சியை சொன்னார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அது நிறைய பேருக்கு அது மறந்து போச்சு. ஏன்னா 6 மாதம் அந்த 6-7 மாதம் அது ஒன்றுமே நடக்கலை. திடீரென்று ஒரு வீட்டில் நடந்த ஒரு ஆமை ஸ்தோத்த திருமண விஷயம் சம்பந்தமான ஒரு பிரச்சனையில் ரத்த களறி. ஆமாம், அன்னைக்கு ஒரு சாயந்தோன்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன தரிசனம் பார்த்து சொன்னீங்க, என்ன தரிசனத்தில் ஆவியான வெளிப்படுத்தினாரோ அப்படியே ரத்தம், அப்படியே அருவா, அப்படியே கூட்டம், அப்படியே ஜனங்களுக்குள்ள அங்கலாய்ப்பு அப்படி என்று சொல்லி ஆமே ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னதை அப்படியே கண்ணார கண்டோம் அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். அன்றைக்கு ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகள் பாதிக்கப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அன்னைக்கு தொடர்ச்சியாக ஜெபிச்ச ஜெபம் ஒரு பெரிய அழிவு நின்று அந்த மக்களை காப்பாற்றினது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட அருவா, அப்படிப்பட்ட கொலை வெறியோடு கூட நின்ற அந்த நேரத்தில்
கர்த்தர் ஜெபித்ததினால கிருபையாக உயிர் சேதம் இல்லாதபடி பாதுகாத்தார். ஆண்டவருடைய நாமத்தினால ஆமே ஸ்தோத்திரம். அப்ப எதற்காக தரிசனம் கொடுக்கப்படுகிறது? ஆமே தேவ பிள்ளைகள் அதற்காக ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக. அதுக்கு ஆபிரகாம் பாருங்க, தரிசனத்தை சொன்ன உடனே, தேவ திட்டத்தை சொன்ன உடனே தேவன் இப்ப பார்க்கிறா, இல்ல இது தேவன் அது சமாதானமான திட்டம் அல்ல, தேவ கோபமான திட்டம் இந்த சோதோம் மேல வெளிப்பட போகிறது, அதற்காக நான் ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. உடனே ஜெபிக்கிறார். சுயநலம் இல்லாமல் ஆபிரகாம் அந்த தரிசனம், ஆண்டவரே அப்பா, ஆண்டவர் அழிக்காதிரும் அழிக்காதிரும் என்று ஆண்டவரை பலமுறை கோபமராதிருப்பதாக ஆண்டவரே கோபமராதிருப்பதாக என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய நாமத்தினாலே திறப்பில் நின்று ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். இன்றைக்கு தேவ பிள்ளையே, ஆண்டவர் இந்த ராத்திரி நேரத்தில் உங்களுக்கு எனக்கு சொல்லுவது, இன்னது தரிசனத்தில் சில பகுதிகள் ஆண்டவர் இன்னும் நமக்கு சொல்லித்தர அவர் விரும்புகிறார். ஆனால் ஒன்று, தரிசனம் சமாதானமாகவும் வரலாம், தேவ கோபமாகவும் வரலாம். ஆனால் தரிசனத்தை ஆண்டவர் சொல்லும் பொழுது தேவ பிள்ளைகளாகிய நாம் வரத்தோடு ஆபிரகாம் மாதிரி சுயநலமில்லாமல் ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆத்மா அமை ஸ்தோத்திரம், அமை நம்முடைய வாழ்வில தரிசனம் அமை ஒருபோதும் கெட்டு போக வேண்டாம். தரிசனத்தை காண்கிற கண்களுடையவர்களாய், தரிசனத்தை அறிந்து கொள்ளுகிற ஞானமுடையவர்களாய், தரிசனத்திற்காக ஜெபிக்கிற ஜெப வீரர்களாய் கர்த்தராகிய தேவன் நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய தேவன் நிறுத்துவாராக. தரிசனம் காண்கிற நேர ராக்காலம், அந்த தரிசனம் எப்படி அமை உருவாக. இனி யாரெல்லாம் தரிசனம் பார்த்து அந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றினார்கள் பாருங்க. தேவ கோபம் அழிப்பட்ட பொழுது ஆபிரகாம் அந்த தரிசனம், ஐயா நிறைவேறனா, அந்த அழிக்க வேண்டாம் என்று திறப்பிலே நிற்க ஆரம்பிக்கிறார். அவனுடைய ஜபந்தான் லோத்த அந்த சோதோகுமார் அவனுடைய அழிவிலிருந்து லோத்தையுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் காப்பாற்றி கொண்டு வருகிறார். அவனை அழிக்கணும், முழுவதும் அழிக்கணும் வந்தார். ஆனால் கர்த்தர் காப்பாற்றி கொண்டவர் லோத்துடைய குடும்பத்தையும். ஆனால் அவனுடைய சில கிரியைகள் தான் பின்பு பெரிய சமாதான கேடை உருவாக்கிற்று. ஆண்டவர் சொன்னார், நீ பின்னிட்டு பார்க்கக்கூடாது, ஆண்டோட வார்த்தையின்படியே ஜெபம் பண்ணிட்டான். இப்போ அந்த நீதிமானுடைய ஜெபம் அந்த லோத்தை அந்த அழிவிலிருந்து காப்பாற்றி கொண்டு வருது பாருங்க. இன்றைக்கு நாம் ஜெபிக்கும் போது விலையேறப்பட்ட ஆத்துமாக்கள், விலையேறப்பட்ட ஜனங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே பாதுகாக்கப்படவும் ரட்சிக்கப்படவும் ஆண்டவராகிய தேவன் நம்மை நடத்துவார். ஆனால் தரிசனம் காண்கிற, தரிசனத்தை உணர்ந்து கொள்ளுகிற, தரிசனத்திற்காக ஜெபிக்கிறவர்களாய் மாறுவோம். அல்லேலூயா. நம்மில் இருக்க வேண்டிய 3 காரியம். ஒன்று, தரிசனம் காண்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவது, தரிசனத்தை உணர்ந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். உணரத்தக்க ஞானம் நமக்கு வேண்டும். மூன்றாவதாக, தரிசனத்திற்காக நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. தரிசனம் காண்கிறவர்களாய் மாற வேண்டும். தரிசனத்தை அறிந்து கொள்ளுகிற அல்லது உணர்ந்து கொள்ளுகிற ஞானம் நமக்கு வேண்டும். மூன்றாவதாக, அந்த தரிசனத்திற்காக ஜெபிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். கர்த்தர் நம்மை அப்படியே நடத்துவாராக. நீங்கள் அதை குறித்து வைத்துதான் தரிசனம் காண்கிறவனுக்கும் தரிசனத்தை குறித்து கேள்விப்படுகிறவனுக்கும் ஆண்டவர் சொல்லுகிற தேவனுடைய ஆலோசனையாய் இருக்கிறது. அவை ஸ்தோத்திர. தரிசனம் காண்கிறவர்களாக, நாம் காண்கிற தரிசனத்தை உணர்ந்து கொள்ளுகிறவர்களாக, அவன் உணர்ந்து கொள்ளத்தக்கதான ஞானமுடையவர்களாக ஆண்டவராகிய தேவன் நம்மை நிறுத்தட்டும். அதோடு கூட தரிசனம் அமை ஸ்தோத்திரம் ஆண்டு சமாதானமான காரியமானாலும் தேவ கோபமான காரியமானாலும் தரிசனத்திற்காக ஜெபிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. எல்லாம் நம்முடைய கண்களை மூடுவோமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. அல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும்,
கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சந்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சந்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர் அப்பா, இந்நாளிலும் சித்தம்பு நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம்பு நடத்தி செல்லும் ஐயா. தகப்பனே, இந்த நல்ல ராத்திரி நேரத்திற்காக ஸ்தோத்திரப்பா. தேவனே, உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு தந்தீரப்பா. தரிசனம் ஆண்டவரே, நம்முடைய நீர் செய்ய போகிறதை எங்கள் காதுகளுக்கு வெளிப்படுத்த, கண்களுக்கு வெளிப்படுத்த நீர் தரிசனத்தை எங்களுக்கு தருகிறீரப்பா. நாங்கள் தரிசனம் காண்கிறவர்களாகவும் எங்களுக்கு சொல்லித் தருகிற தரிசனத்தை உணர்ந்து கொண்டு ஆண்டவரே உணரத்தக்கதான ஞானம் உடையவர்களாகவும், உணர்ந்து கொண்ட காரியங்களை செபிக்கிற நீதிமான்களாகவும் எங்களை மாற்றுங்கப்பா. தரக்காலங்களுடைய சிறப்பு தரிசனம் பார்க்கிறது. எங்களுக்கு தரிசனம் வேணும் ஆண்டவரே. வரப்போகிற காரியங்கள், ஊழியத்தை குறித்த காரியங்கள், ஆண்டவர் ஆத்மாக்களுடைய ரட்சிப்பை குறித்த காரியங்கள், தேசத்திலே சம்பவிக்கிறவைகள், தேவனுடைய ரட்சிப்பின் மகத்துவங்களை குறித்து நாங்கள் தரிசனம் கண்டு அதை உணர்ந்து கொண்டு அதற்காக ஜெபிக்க கர்த்தர் தொடர்ந்து எங்களை நடத்தும். இந்த ராத்திரி நேரத்திலும் தேவ சமூகத்தில் வந்த ஆண்டவரை நேரலையில் கவனித்துக் கொண்டிருக்கிற எல்லார் மேலும் இந்த ராக்கால தரிசனங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. அந்த தரிசனம் காண்கிற அனுபவம் உண்டாகட்டும். கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமையானது அதை நடப்பிப்பதாக ஆண்டவரே. இந்த 3 அனுபவம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. கிருபையால் நிரப்பி நடத்தும் பிள்ளைகள் ஆண்டவரே, மகிமையால் நிரப்பப்படட்டும். வீடுகளுக்கு செல்லும் போது கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். ஆண்டவர் வழி நடத்தும். கிருபையாய் நடத்துகிறபடியாய் ஸ்தோத்திரம். ஒருவரை ஆசீர்வதிக்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஆசீர்வதித்து நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமீன், ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ராக்கால அனுபவத்திலே தரிசனம் காண்கிறவர்களாகவும் கண்ட தரிசனத்தை உணர்ந்து கொள்ளுகிறவர்கள் ஞானமுடையவர்களாகவும் அதற்காக ஜெபிக்கிறவர்களாகவும் நம்ம ஒவ்வொருவரை மாற்றுவாராக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ்.